போன வருஷம் செப்டம்பர் மாசம் கரூர்ல ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க. அப்புறம் ஆட்சிக்கு அவர் விஜய் வந்த உடனே, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் குடுக்குறாப்புல வந்துருச்சு. அப்புறம் அவர் கையில இருந்து 20,00,000 முன்னாடிலாம் குடுத்தாரு. இப்ப அவங்க வீட்டுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும், மொத நீடிச்சு கரூராத்தே இருக்கணும் அப்படிங்கிற மாரி அவர் கரூர் போனாரு. ஒரு 31 பேருக்கு அரசாணை விட்டார். 2 பேருக்கு ரூவா குடுத்தாரு. அதிலேயும் சில பஞ்சாயத்துக்கெல்லாம் நிறைய நடந்துச்சு. அப்புறம் சீமான் போன்ற ஆளு இது வந்து சரியா வராது. இது வந்து தடை பண்ணணும் அப்படின்ற மாரி கை காசத்தையும் குடுக்கணும். அரசு வேலையில அவங்களுக்கு பதவி குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனாங்க. நேத்து வந்து மதுரை ஹைகோர்ட் ரத்து பண்ணிவிட்டேன். முடியாது. பஸ்ஸில போய்க்கிட்டு இருக்கீங்க. ஆக்சிடென்ட் ஆனா அவங்களுக்கு அரசு வேலை குடுப்பீங்களா? அப்படின்ற மாரி பல கேள்விய கேட்டு அவங்க ரத்து பண்ணி விட்டாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவனையே நம்ம நினைச்சதெல்லாம் செஞ்சிட முடியாது. எப்பவுமே அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா எல்லாத்துக்கும் இது ஒரு காரணமா, இது ஒரு கருவியா பயன்படுத்திருவோம் அப்படின்னு அவங்க வேணா நினைச்சுக்கிட்டு இருக்கலாமே, ஆனா அதெல்லாம் நடக்காது. நமக்கு நமக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு 1000 பேர் உதவி இருக்கலாம். ஆட்சிக்கு வர்றதுக்கு 1,00,000 பேர் வேலை பார்த்துருக்கலாம். அதுக்காக எல்லாத்துக்கும் நம்ம நினைச்சபடியெல்லாம் அரசாங்க பணத்த தூக்கி குடுக்குறதுக்கு வாய்ப்பு, அடுக்கடுக்கான சட்டதிட்டங்கள் நெறைய இருக்கு. அடுக்கடுக்கான முறையீடு பண்றதுக்கு நெறைய இடங்கள் இருக்கு. அது மாரி கோர்ட்டு ஒரே மாரி இடமா போனோம்னா, அவங்க ரத்து பண்ணி விட்டாங்க இப்போதைக்கு. ஏற்கனவே 89, 90ல திமுகவுக்கு உழைச்சவனுக்கு பூரா நீங்க என்னாதான் பண்ணீங்கன்னு கருணாநிதிட்ட கேள்வி மேல கேள்வி தொலைச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாய்ங்க. கருணாநிதிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்க திமுக காரனுக்கு என்னதான் பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணலையேப்பா. எம்ஜிஆராவது எதையாவது இந்த பொறுப்பாளர்ன்னு சொல்லி சத்துணவு பொறுப்பாளர் சொல்லி எல்லாருக்கும் எம்ஜிஆர் உடைய கட்சிக்காரனுக்கா போட்டு விட்டாரு. பொறுப்பாளர் பூரா அவருங்க தான் எம்ஜிஆர் ஆள் தான். பூரா 10,000, 12,000 பேர் போட்டு விட்டாரு. அது மாதிரி கூட நீங்க ஏமாந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கருணாநிதிய குண்டக்க மண்டக்க பிடிச்சு கட்சிக்காரனையும் திமுக காரனையும் பிடிச்சு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் கடைசியில என்ன ஆச்சு? அப்புறம் வாய்ப்பே இல்ல. எம்ஜிஆர் 12 வருஷம் முதலமைச்சர் இருந்தா அவருக்கு மற்ற ஆளுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்புறம் 89, 90ல வந்தோனே மக்கள் நல பணியாளர்னு கட்சிக்காரங்களுக்கு ஒரு வேலைய போட்டு விட்டாரு. அதாவது பஞ்சாயத்துக்கு உதவியா இருக்கிறது. பஞ்சாயத்து போர்டுக்கு உதவியா இருக்கிறது. சின்ன வேலைகள் லைட் எரியல, இங்க தண்ணி வரல, இங்க சாக்கடை இல்லல. சில உதவிகள் செய்றதுக்கு அங்கே கட்சிக்காரன கூப்பிட்டு ஏதோ 10வது 10வது படிச்சு பாஸ் ஆனவனுக்கு ஒரு போஸ்டிங் மாரி போட்டு ஒரு ரூ. 500, ரூ. 700 சம்பளம் போட்டு விட்டாரு. போட்டு விட்டவொன்னே வாங்கிட்டே இருந்தாங்க. அவங்க பஞ்சாயத்து போர்டுக்கே போமாட்டாங்க. அவங்க பேச்ச பஞ்சாயத்து போர்டுல கேட்கறதும் இல்ல. பிடிஓவும் கேட்கறது இல்ல. பிரசிடன்ட்டும் கேட்கறது இல்ல. யாரும் கேட்கறது இல்ல. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஏதோ உழைச்சதுக்கு ஒரு உள்ள இருக்கட்டும் அப்படிங்கிற காலப்போக்குல ஏதாவது அவங்கள அரசு ஊழியரா மாத்திரலாம் அப்படிங்கிற மாரி அவர் ஒரு திட்டத்தோட போட்டு விட்டாரு. அவ்வளோதான். அவரால முடிஞ்சது. போட்டு ஒரு ஜெயலலிதா வந்தவொன்னே 91ல வந்தவொன்னே அத ரத்து பண்ணி விட்டுச்சு. திருப்பி 2006ல கருணாநிதி வந்தா திருப்பி போட்டாரு. போஸ்டிங் போட்டாரு. திருப்பி அப்புறம் அது மேற்கொண்டு மேற்கொண்டு போக, வர எல்லாரும் இப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு சுவிட்சமே கடைசி வரைக்கும் கிடைக்கல. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. பல பேர் செத்து போயிட்டாங்க. மக்கள் நல பணியாளர் பல பேர் வயசாயிட்டாங்க. பல பேர் செத்து போனாங்க. கடைசி வரைக்கும் இதுவரைக்கும் அந்த பஞ்சாயத்து தீர்த்த வாடு இல்ல. 5,00,000 குடுங்க, 4,00,000 குடுங்க, 3,00,000 குடுங்க இப்படி எவ்வளோ விஷயங்கள் உத்தரவு வந்துச்சு. ஆனா எவ்வளோ உத்தரவு போட்டாலும் மாநில சர்க்கார் ஜெயலலிதா தூக்கி குப்பையில போட்டுச்சு அது. அதுக்கு தேர்வு வாரியத்தால அத ஒண்ணும் பண்ண ஏன்னா தேர்வு எழுதி வரல. அவங்க நேரடி போஸ்டிங்ல போட்டாங்க. அப்படி ஆயிப்போச்சு கடைசியில. கடைசியில இலவு காத்த கிளி போல சொல்ல இந்த நல்லா கண்ணகடா சொல்லலாம்ங்கும்போது கருணாநிதியால எதுவுமே செய்ய முடியல. கருணாநிதிய விட்டுட்டே போனாரு கடைசி. ஸ்டாலினும் ஒண்ணுமே செய்ய முடியல. இப்போ வரைக்கும் ஸ்டாலின் செய்ய முடியல. போன ஆட்சி வரைக்கும். 2001, 2026 வரைக்கும் அவரால எதுவுமே செய்ய முடியாம அப்படியே போட்டு போயிட்டாரு. இதுவரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான உபயோகமும் இல்ல கடைசியில. வீணாயிட்டாங்க, வயசாயிட்டாங்க, பல பேர் இறந்துட்டாங்க. இப்படி ஓடி போச்சு. அதுக்கு அடுத்தபடியா இப்ப கடைசியில வந்து நிக்கிறது, இப்ப நீங்க வந்து நிக்கிறீங்க. கரூர்ல வந்து 41 பேர் இறந்ததுக்கு நம்ம அரசு வேலை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி. அது எப்படித்தே இருந்தாலும் அது எவ்வளவு தூரம் உயரம் போனாலும் ரத்து பண்ணிடுவாங்கன்னு நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம். எவ்வளவு உயரம் போனாலும் சரி இந்த கேஸ் நிக்காது. இந்த வழக்கு வந்து நிக்காது. நீங்க தொழிற்பயிற்சி குடுத்து அவங்கள ஊக்கமான ஆளா ஆக்குங்க அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்காங்க. தொழிற்பயிற்சி குடுப்பாங்களா, குடுக்க மாட்டாங்களா நமக்கு தெரியாது. அவங்க நேரடியா ஒரு வேலைய போடணும் அப்படிங்கிற மாணிக்கு அவங்க இறங்குனாங்க. அதுல திருப்பி வந்து அவங்க பின்வாங்கி கடைசியில அந்த அரசாணை இப்போதைக்கு ரத்தாகி போச்சு கடைசியில. விஜய்க்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம், உங்க இடத்துல நான் இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு பண்ணித்தே ஆகணும்னு ஒரு ஆதங்கம் இருக்கலாம், எதிர்பார்ப்பு இருக்கலாம். அது தப்பு கிடையாது. எல்லா மனுஷனுக்கு உள்ள சராசரி எண்ணம் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஆனா சட்டத்திட்டம் இடம் குடுக்காது அதுக்கெல்லாம். சட்டத்திட்டம் தமிழ்நாட்டு இந்திய சட்டத்திட்டம் இடமே குடுக்காது எப்பவுமே. அத போட்டு நம்ம மல்லு கட்டிக்கிட்டே கிடக்க வேணாம். அத போட்டு மல்லு கட்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க போறீங்க. சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு ஆதரவான தீர்ப்பு வரும் அப்படிங்கிறதுல நமக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா, அது எப்பவுமே எதிர்ப்பான ஒரு உத்தரவு தான் உங்களுக்கு வரும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். எது எப்படி இருந்தாலும் சரிதான். இப்ப எதிர்க்கட்சிக்காரர் இப்ப சீமான் போட்ட கேஸ அவர் ஜெயிச்சுட்டோம்னு அவரு ஆடிட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு இடையில எப்படியாவது உங்கள ஆட்சிய குறுகிய காலத்திலேயே முடிக்கணும் அப்படின்ட்டு பல பேர் பல திட்டங்கள் தீட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இடைத்தேர்தலே உங்களால நடத்த முடியல. இடைத்தேர்தல் நடத்த முடியாது. பஞ்சாயத்து போர்டு தேர்தல் வராதுன்னு நேத்து வேற சொல்ட்டாங்க. பஞ்சாயத்து போர்டு இப்போதைக்கு நடக்காது அப்படின்னு வேற சொல்ட்டாங்க. அரசு ஊழியர பூரா ரொம்ப கடுமையா பிடிச்சு இறுக்கிட்டு இருக்கீங்க. லஞ்சம் வாங்கக்கூடாது, அது வாங்கக்கூடாது, இது வாங்கக்கூடாதுன்னு அவங்களும் இப்ப உங்களுக்கு எதிர்ப்ப மாட்டாங்க. இப்ப சுத்தமா எதிர்ப்ப மாட்டாங்க. படப்போட தின்ன மாடுக அது பூராமே. அது பூரா வாக்கூட போட்டு விட்டா, அது போய் கத்திட்டு கிடக்கு. இவனு பட்னியா கிடக்குது, கொல்றோமே, அதா பண்றாய்ங்க, இத பண்றாய்ங்கன்னு சொல்லிட்டு அந்த மாடுகள் பூரா உங்கள சுத்தி சுத்தி எப்படா குத்துவோம் அப்படின்னு அந்த மாடு பூரா தெரியுது. அரசு ஊழியர் மாடு பூரா. இப்படி எது எப்படி இருந்தாலும், நீங்க நிர்வாகத்துல திறமையா காட்டணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அது எப்படி எந்த அளவுக்கு போகுதுன்னே நமக்கு தெரியல. நேத்து ரூ. 20,000 கோடி நீங்க கடன வாங்கி தான் நடத்தியிருக்கேன்னு நேத்து ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சு. வேற எந்த வருமானமும் இல்ல. எந்த வரி விதிப்பும் கூட்டல. எந்த வருமான ஏற்றுமதியிலே பெரிய முன்னேற்றம் கிடையாது. ரூ. 20,000 கடன வாங்கி 2 மாதம் நடத்தியிருக்கீங்க. ஒரு மாசம் 10,000 கோடி. 2 மாசத்துக்கு 20,000 கோடி. ஈபில தனியா 20,000 கோடி தனியா வாங்கி அந்த கடை தனியா கிடக்கு. ஆக உற்பத்திய பெருக்கணும்.
கடனை குறைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வராம கடனை வாங்கி நிர்வாகம் பண்ணீங்கன்னா நீங்க நல்ல வேலையை கடைசி வரைக்கும் வாங்க முடியாது. கடனை வாங்கி அவன் கடன் வாங்கினவங்க கட்டேன், கொடுத்தவன் கட்டேன்னு போயிடும் கிடையாது. நீங்க உற்பத்திக்கு எங்க பாத்திருக்கீங்க? உற்பத்தி நாடை வளர்க்கறதுக்கு நீங்க என்ன யோசனை பண்ணுவீங்க? அது கிடையாது. விலைவாசி கூட்டுனா பகை வந்துடும், மக்கள் பகை வந்துடும். சின்ன சின்ன விலையில கூட்டிட்டு சின்ன சின்ன விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இது திட்டமே தப்பு. திட்டமே தவறுப்பா. நரேந்திர மோடி 2001ல 3 வருஷம் 4 வருஷம் முதல்ல கோத்ரா ரயில் இருப்புக்காக 3 வருஷம் 2 வருஷம் அவர் டைம் கொடுத்தாங்க. கொடுத்தவொன்னே அப்புறம் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தேர்தல் வந்துருச்சு. அப்போ ஒரே பேச்சுல பேசாரு. அப்புறம் கருணாநிதி கலைஞர் டிவின்னு வண்ண தொலைக்காட்சி டிவி கொடுக்குறீங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னார். வண்ண டிவி 2006ல போட்டோன்னே எல்லாருமே வண்ண தொலைக்காட்சி கொடுன்னு சொல்லிட்டு கருணாநிதி குடுத்துட்டாங்க. ஜெயலலிதா வேணாம்னு சொல்லிட்டு குடுத்துட்டாங்க. அதனால அமோகமான வெற்றியா வச்சுட்டாரு கருணாநிதி. இதே மாதிரி ஃபார்மட்ல குஜராத்ல போய் காங்கிரஸ்காரன் போய் உடனே சோனியா காந்தி அம்மா போய் சொல்லுது, நான் ஆட்சிக்கு வந்த உடனேயே எல்லார் வீட்டுக்கு கலர் டிவி வண்ண தொலைக்காட்சி டிவி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில இவர் நரேந்திர மோடி கூட்டத்தில் பேசினார். எல்லாரையும் பேச விட்டுவிட்டார். கடைசியில ஒரே ஒரு இடத்துல கூட்டத்தை கூட்டி ஒரு இடத்துல நரேந்திர மோடி பேசினார். முதலமைச்சர் ஏற்கனவே 5 வருஷம் 6 வருஷம் முதலமைச்சர் இருந்தார். கூப்பிட்டு பேசினார். வண்ண தொலைக்காட்சி கொடுப்பேன், கம்ப்யூட்டர் கொடுப்பேன், வீட்டுக்கு 500 ரூபா கொடுப்பேன், வீட்டுக்கு 1000 ரூபா கொடுப்பேன். இதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். இது எனக்கு தேவையும் இல்லை. உன் வீட்டுக்கு எப்பயா ஒரு நேரம் கரண்ட் நின்றுருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார். எல்லாரும் மிரண்டு ஓடும். கரண்டே வீட்டுக்கு நிக்கலையேங்க. சரி, கரண்ட் நிக்கல. எங்கேயாவது கேணி தண்ணி இல்லாம எங்கனையா தண்ணியே இல்லை அப்படி எங்கனையா மோட்டரு சர்வீஸ் கட் ஆயிருக்கா? அதுவும் இல்லைங்க அப்படின்னு. சரி, உன் படிச்ச வயலுக்கு உன் பிள்ளைக்கு வேலை இல்லைன்னு எவனா ஒருத்தன் உன் வீட்டை சும்மா தூங்கி இருக்கானா? கிடையாது. ஏன் நிர்வாகம் அதுதான். இந்த நிர்வாகம் வேணும்னா எனக்கு ஓட்டு போடு. இல்ல எனக்கு கலர் டிவி தான் வேணும். இல்ல கரண்ட் எப்ப வேணாலும் வந்தா வரட்டும். இல்ல தண்ணி இருந்தா இல்லாம போயிட்டு போகுது, போனா போயிட்டு போகுது, வந்தா போயிட்டு போகுதுன்னா நீ அவங்களுக்கு ஓட்டு போடு அப்படின்னாரு. ஒரே பேச்சு போனார். என்ன காரணம்? 5 வருஷத்துக்குள்ள எல்லா 4 கிலோமீட்டருக்குள்ள எல்லாமே ஆத்துல பூராமே தடுப்பணை கட்டிட்டாப்புல. கரண்ட்டுக்கு ஃபுல்லா நிக்காம கரண்ட் வந்து இப்ப எல்லா பாட்டும் டிரான்ஸ்ஃபார்ம் தனியார் உற்பத்தி பண்ணி எங்கே பார்த்தாலும் வந்துட்டாப்புல. எங்கே பார்த்தா தொழிற்சாலையா பண்ணிட்டாப்புல. எங்கே பார்த்தா தொழிற்சாலை பண்ணோன்னே படிச்சு முடிச்ச உடனே அங்கனே வேலைக்கு தூக்கிட்டு போனாங்க. படிச்சு முடிக்க வாசலே வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் ஐஐடியில இருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து வாசல காத்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்? அவன் என்ன படிச்சிருக்கான் மாணவன்? உன் மகன் என்ன படிச்சிருக்கேன்? எல்லா காலேஜ்ல போவேன், பிள்ளைகிட்ட போவேன், நேரடியாக உனக்கு இவ்வளவு சம்பளம், இவ்வளவு உனக்கு பிடித்தம், இவ்வளவு உனக்கு பாதுகாப்பு, இவ்வளவு சொல்லிட்டு அவன் அப்படியே தூக்கிட்டு போவான் வேலைக்கு. தூக்கிட்டு போன உடனே நாட்டுல மிரண்டேன் எல்லாருமே. ஆஹா, என்னடா இது இப்படி ஒரு நிர்வாகத்தில நாட்டுல இந்த மனுஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 30 வருஷம் ஜெயிச்சிருக்காப்புல. லேசான வேலையில 30 வருஷம், 1 2 வருஷம் இல்லப்பா, 30 வருஷம். எத்தனை பேர் இன்னும் மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவர் நிர்வாகத்தை முறியடிக்க முடியல. என்ன காரணம்? எல்லாமே மக்களை அப்பக்கப்ப தாஜா பண்ற வேலையை விட்டுருங்க. அப்பக்கப்ப ஐயத்தையும் செய்வேன், வஜா வச்சுட்டு போறேன். நமக்கு அது தேவையில்லை. நமக்கு தான் நிர்வாகம் பண்ணணும். நிர்வாகம் ரொம்ப பக்காவா பண்ணணும். நிர்வாகம் பண்ணிட்டீங்கன்னாவே உங்க மக்கள் லேட்டா விரும்புவேன். அவன் லேட்டா விரும்பிட்டா நான் ஓட்டு போக மாட்டேன். அதை பார்த்துங்க. விலைவாசியை கூட்டுங்க. விலைவாசியை முதல் கூட்டுங்க. ஒரு ரகசியமான பொருள் சினிமா மாதிரி வரக்கூடாது. உண்மையிலே ஓப்பனா இது கூட்டி இங்க வாங்குறேன், இதை குறைக்கிறேன், இதை மட்டும் ஓப்பனா செஞ்சு விட்டுட்டு வளர்ச்சி திட்டங்கள்ல மட்டும் வந்து கவனம் செலுத்துங்க. இங்க பார்த்தா ரோடு குண்டும் குழியுமா இருக்கிறது உடனே ரோடா போடுங்க. மாநில சாலையா பூரா 4 வழிச்சாலையா மாத்துங்க. முதல் பணத்தை அதுக்கு உணவு அங்கே டோல்கேட் போடுங்க. அங்கே விரிவாக்கம் பண்ணுங்க. வசதி வாய்ப்புல என்னென்ன இருக்கோ நல்ல விரிவாக்கம் பண்ணுங்க. குழந்தைகள் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. விவசாயிகளுக்கு என்னென்ன தேவையோ அப்பக்கப்ப அதை செய்யுங்க. விவசாயிகள் தள்ளுபடி பண்ணிடாதீங்க. கடை வாங்கி இருந்தா வச்சுக்க, தள்ளுபடி பண்ணி 1 லட்ச ரூபா கடை வாங்கினா நீ கட்டித்தே ஆகணும்னு கண்டிஷன் போடுங்க. அவன் என்ன அவனுக்கு நீ திருப்பி கட்டுறதுக்கு அவனுக்கு என்ன வலுவோ அதை கொடுங்க. நீங்க திருப்பி கடை வாங்க, திருப்பி தள்ளுபடி பண்ண. ஏன்னா பல பேர் கட்டக்கூடிய இடத்துக்கு முன்னேறி இருக்கான், அவன் கட்ட மாட்டேங்கிறான். எப்படி தள்ளுபடி ஆயிரும் நமக்கு இருக்குடா? அப்ப பொது பணம் பூரா நாசமா போகுது. அந்த விவசாயத்தை சாராதவன் நட்டாடைகிறான். அவனுக்கு தள்ளுபடி, இவனுக்கு நட்டம், இவனுக்கு வரி விதிப்பு, இப்படி பாரி வந்துகிட்டே இருக்கு. அதனால விவசாயத்துறைக்கு என்னைக்குமே தள்ளுபடியே பண்ணாதீங்க. எதையுமே தள்ளுபடி பண்ணாதீங்க. அவனுக்கு திருப்பி கடன் கட்டுறதுக்கு அவனுக்கு வலு என்னவோ அவன் என்ன கேட்கறான்னு அதை கொடுங்க. அவ்வளவுதான். கடன் எல்லாரும் கட்ட முடியும். இன்னைக்கு விவசாயில இருக்கக்கூடிய 90% பேர் கடன் கட்ட முடியும். ஆனா கடன் கட்ட மாட்டேங்கிறேன். என்ன காரணம்? தள்ளுபடி பண்ணிடுவோம்ப்பா. விவசாயத்துக்கு நலிஞ்ச துறை எடுத்து வச்சிருக்காங்கப்பா. இந்த முதலமைச்சர் தள்ளுபடி பண்ணிடுவான்ப்பா, இந்த பிரதமரை தள்ளுபடி பண்ணிடுவான்ப்பா அப்படின்னு அந்த பகல் கனவுலேயே அந்த பணத்தை கொண்டு வீட்டில் வச்சிருக்கேன். அப்ப தேவையில்லாம நீங்க போய் திருப்பி தள்ளுபடி பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படுது. இதை விட்டுருங்க. அதனால விஜய்க்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், திறம்படக்கூடிய ஒரு நாட்டுல திறம்படக்கூடிய ஒரு நிர்வாகத்தை உருவாக்குங்க. சும்மா பழையபடி ஜெயலலிதா மாதிரி, கருணாநிதி மாதிரி, அதே மாதிரி ஸ்டாலின் மாதிரி இந்த நிர்வாகத்துக்குள்ள வராதிய. இந்த வராதிய நீட்டா வந்து நிர்வாகம் பண்ணுங்க. நரேந்திர மோடி எப்படி பேர் எடுத்தாப்புல அந்த மாதிரி எடுக்க பாருங்க.